சென்னை திருவொற்றியூர் பகுதியில் பழங்கள் விற்கும் மூதாட்டியிடம் குழந்தைகள் விளையாட வைத்திருக்கும் டம்மி 500 ரூபாய் நோட்டை கொடுத்து ஏமாற்றிய கில்லாடி பெண்ணை போலீசார் கைது செய்தனர். போலி நோட்டை கொடுத்து 150 ரூபாய்க்கு மாம்பழம் வாங்கியதுடன் மீதி தொகையான 350 ரூபாயையும் மூதாட்டியிடமிருந்து வாங்கிக் கொண்டு எஸ்கேப் ஆன பெண்ணை சிறைக்கு செல்வதிலிருந்து காப்பாற்றிய மூதாட்டியின் பெருந்தன்மை பற்றி விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. பசங்க வச்சு விளையாடுற நோட்டு கொடுத்துட்டு தெரியாத வாங்கிட்டேன். கேன்சர் இருக்கு, ஆட்டு பிரபலம், நுரையீரல தண்ணி இருக்குது, பிபி சுகர். வள்ளுவ பெருந்தகையின் வாக்கிற்கிணங்க தம்மிடம் மோசடி செய்த பெண்ணை வெட்கி தலை குனிய வைத்த மூதாட்டி இவர்தான். திருவள்ளூர் மாவட்டம் ஆரம்பாக்கத்தைச் சேர்ந்த 67 வயதான மூதாட்டி ஜெயலட்சுமி. இவர் சென்னை திருவொற்றியூர் மார்க்கெட் பகுதியில் சீசனுக்கு ஏற்றாற்போல பழம் வியாபாரம் செய்து வருகிறார். இந்த நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு பெண் ஒருவர் மூதாட்டியிடம் 150 ரூபாய்க்கு மாம்பழங்களை வாங்கிக் கொண்டு மீதி தொகையான 350 ரூபாயையும் மூதாட்டியிடம் இருந்து வாங்கிக் கொண்டு சென்றிருக்கிறார். சிறிது நேரம் கழித்து 500 ரூபாய் நோட்டை பிரித்து பார்த்து சந்தேகப்பட்ட மூதாட்டி அதனை அருகில் இருந்த சக வியாபாரியிடம் காட்டிய போது அதிர்ச்சி அடைந்தார். ஏனெனில் அந்த பெண் கொடுத்து சென்ற 500 ரூபாய் நோட்டு குழந்தைகள் விளையாட வைத்திருக்கும் டம்மி ரூபாய் நோட்டு. நோயுடன் போராடி கொண்டிருக்கும் ஜெயலட்சுமி மருந்து மாத்திரை வாங்குவதற்காக பல வியாபாரம் செய்து வாழ்க்கையை நடத்தி வந்த நிலையில் இப்படி ஒரு பெண் தம்மை ஏமாற்றி விட்டாளே என சொல்லி அழுது புலம்பிய வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி வைரலானது. மூதாட்டியின் வீடியோவை பார்த்து மனமிறங்கிய நல்ல மனம் படைத்த பலர் அவரிடம் பழங்களை வாங்கி வியாபாரத்திற்கு சப்போர்ட் செய்ததோடு சின்னத்திரை நடிகர் பாலா உள்ளிட்ட பலரும் மூதாட்டியின் மருத்துவ செலவுக்கு பொருள் உதவியும் பண உதவியும் செய்தனர். இதற்கிடையே மூதாட்டியை ஏமாற்றியது எர்ணாவூர் பகுதியைச் சேர்ந்த பாக்கியலட்சுமி என்பவர் என சிசிடிவி காட்சி அடிப்படையில் திருவொற்றியூர் போலீசார் கண்டுபிடித்தனர். இதனையடுத்து அந்த பெண்ணை காவல் நிலையத்திற்கு வரவழைத்து விசாரணை நடத்திய நிலையில் தகவலறிந்து காவல் நிலையத்திற்கு சென்றிருக்கிறார் மூதாட்டி ஜெயலட்சுமி. மோசடி செய்த பெண்ணை பார்த்ததும் தம் மகள் போட இருப்பதால் அவரை தண்டிக்க வேண்டாம், மன்னித்து விட்டுவிடுங்கள் என்று போலீசாரிடம் கோரிக்கை விடுத்திருக்கிறார் மூதாட்டி ஜெயலட்சுமி. சரி தெரிஞ்சு தெரியாது நடந்து போச்சு, இந்த மாதிரி சரி விட்டுருங்க, என் பொண்ணு தெரியா. அவரது வேண்டுகோளை ஏற்று பாக்கியலட்சுமியை ஸ்டேஷன் ஜாமீனில் போலீசார் விடுவித்த நிலையில் சிறைவாசத்தில் இருந்து தப்பிய பாக்கியலட்சுமி தமது தவறை உணர்ந்து மூதாட்டி ஜெயலட்சுமியிடம் மன்னிப்பு கேட்டு சென்றிருக்கிறார். இல்ல ஸ்டேஷன்ல பார்த்து பேசினாங்களா? பேசி 500 ரூபாய் கொடுத்தாங்க. அந்த மன்னிப்பு கேட்டாங்களா? மன்னிப்பு நான் தெரியாது செய்துப்பேன் பாட்டி, நான் செய்தது தப்பு, இந்த கையெழுத்து மன்னிப்பு.